இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு அலர்ட் மெக்கானிசமை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வெதர் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற வெதர் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அந்த இன்ஜெஸ்ட் பண்ணுற டேட்டாவில் நம்ம வந்து அலர்ட்ஸ் இன்ஃபர்மேஷனுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அலர்ட் இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு வார்னிங் வந்து நம்மளுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜை நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இமெயிலில் வந்து சென்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைப்லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24/7 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிஐலேருந்து ஈவென்ட் ஹப்புக்கு போயிட்டு அந்த ஈவென்ட் ஹப்லேருந்து ரிப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஈவென்ட் ஹப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவென்ட் ஹப்புக்கு போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரருக்கு போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு வந்து ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா லேட்டஸ்ட் வெதர் இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த இன்கமிங் வெதர் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அலர்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இமெயிலாக நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக்கு போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ், வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இதில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு query செட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு query செட் இருக்குது கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த query செட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த query செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்டையர் டேபிளை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பவர் பிஐ ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டேபிளில் நம்மளுக்கு வந்து அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அலர்ட்ஸ் காலம் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கான ஒரு query எழுதணும் கரெக்டாக. ஸோ அந்த queryயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த query செட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த query செட்டை நம்ம வந்து டச் பண்ணவே கூடாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த query செட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆல்ரெடி பவர் பிஐ ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த query செட்டை நீங்கள் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணிங்கன்னா ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பவர் பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த query செட்டை நம்ம வந்து டச் பண்ணவே தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு query செட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து இந்த லாஜிக் வந்து எழுதலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திரும்ப நான் வந்து இந்த வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸுக்கு போகிறேன். ஸோ இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் KQL டேட்டாபேஸ் இருக்குல்ல, இந்த KQL டேட்டாபேஸை நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டாப்பில் வந்து நியூ ரிலேட்டட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே KQL query செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ query செட்னாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி. ஸோ இந்த query செட்டை க்ரியேட் பண்ணிட்டு நம்ம அதில் வந்து query அடித்து நம்ம வந்து ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பண்ண போகிற அலர்ட்ஸ் அது எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ இந்த query செட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளுமே நம்ம வந்து ஒரு KQL டேட்டாபேஸ்க்கு நம்ம எவ்வளோ query செட்னாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற query செட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் வச்சுருக்கேன். ஸோ இந்த நேம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து query செட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ query செட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த டேட்டா பேஸோட இதை கனெக்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நம்மளோட KQL டேட்டா பேஸ் என்னதுன்னா வெதர் ஈவென்ட் ஹவுஸ் தான். ஸோ இதை நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு query செட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு query செட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸுக்கு நான் போகிறேன். அப்படி போனீங்க அப்படின்னா இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வெதர் ஈவென்ட் ஹவுஸ் query செட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஃபார் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு query செட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அலர்ட்ஸை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த query செட்டை நான் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக நம்ம வந்து இந்த query செட்டில் நம்ம வந்து ஆக்சுவல் queryயை வந்து நம்ம வந்து இப்போ டைப் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிளில் அலர்ட்ஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கோடை நம்ம வந்து இங்கே டைப் பண்ண போகிறோம். அந்த கோடை நம்ம எதில் எழுத போகிறோம்னா KQL queryயில் தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா?
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் கோட வந்து நான் இங்க ரிமூவ் பண்றேன். ஸோ இந்த எல்லா கோடுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிள் செக்ஷன் இருக்குல்ல, ஸோ இத நான் வந்து இங்க எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ இதுதான் நம்மளோட டேபிளு. ஸோ நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், இந்த டேபிள எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாரி வெதர் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுத்துட்டு, டேக் 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுத்தோம்னா, ஒரு 10 ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொரி வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெதர் டேபிள். ஸோ இந்த பர்ட்டிகுலர் டேபிள்ல நான் வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா, இங்க வந்து அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏபிஐல இருந்து ஏதாவது ஒரு அலர்ட்ஸ் நிஜமாவே வந்துச்சு அப்படின்னா, இந்த அலர்ட்ஸ் காலம்ல நம்மளுக்கு வந்து அந்த அலர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலம் இருக்குல்ல, ஸோ இந்த காலம வச்சு தான் ஏதாவது அலர்ட்ஸ் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட்ஸை வந்து நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும் கரெக்ட்டா இமெயிலுக்கு. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கோட தான் நம்ம வந்து இந்த query setல எழுத போறோம். ஸோ அந்த கோட நம்ம வந்து எழுதி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அலர்ட்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அலர்ட்ட வந்து நம்ம வந்து இமெயிலுக்கு சென்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த query லாஜிக்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த query நான் வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன், அந்த query எப்படி வந்து வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு, நான் வந்து அந்த கோடோட நான் வந்து ரீப்ளேஸ் பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோடு. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோடு தாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைன் பை லைனா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன், இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுங்க. எக்ஸெப்ட் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ மட்டும் நீங்க வந்து இப்போ கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஸோ பேசிக்கா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வெதர் டேபிள்ல இந்த அலர்ட்ஸ் காலம் வந்து நாட் ஈக்குவல் டூ இந்த லிஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல குடுத்துருக்கோம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அலர்ட்ஸுமே வரல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்படி தான் வருது. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல எம்ப்டி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து டேட்டா வருது. ஸோ அப்படி வந்து நாட் ஈக்குவல் டூ அந்த எம்ப்டி ஸ்கொயர் பிராக்கெட்ஸா நம்ம வந்து செக் பண்றோம். இப்படி பண்றனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அலர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ரோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்டர் லாஜிக் தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் 2 லைன்ஸ நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 காலம நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ பேசிக்கா இந்த query ரன் ஆகும்போது, நம்மளுக்கு அவுட்புட்ல 2 காலம் வந்து ஜெனரேட் ஆகும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்ற ஒரு காலம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காலம். ஸோ இந்த 2 காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த queryயோட ரிசல்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதில அலர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் பண்றோம்ல, அது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு அலர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த அலர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில நம்ம வந்து இந்த டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லிஸ்ட்டா தான் நம்மளுக்கு வந்து ஏபிஐல இருந்து வருது. ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் இருக்கலாம், இல்லன்னா மோர் தேன் 1 அலர்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாவ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம். அது கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேக்யூஎல்ல இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அலர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்ற ஒரு காலம்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 3rd லைன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4th லைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்ற ஒரு காலம்ல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா, மேக்ஸ் ஆஃப் ஈவன் ப்ராசஸ்ட் யூடிசி டைம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் ப்ராசஸ்ட் யூடிசி டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இது பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஈவன் ஹப்ல இருந்து வர ஒரு டேட்டா. ஸோ எவ்வளோ ஈவென்ட்ஸ் வருதோ, அந்த ஈவென்ட்ஸோட அதாவது ஈவென்ட்ஸ் வர வர வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஈவன் ப்ராசஸ் யூடிசி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ 4 or 5 அலர்ட்ஸ் வருது அப்படின்னா,
எந்த அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட மேக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேக்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அலர்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த அலர்ட் வந்து கடைசியாக எப்போ ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஜிக்கை தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்மரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மேக்ஸ் வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 காலம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் வேல்யூ, அதில் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம், அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் இந்த ஈவன் ப்ராசஸ் யூடிசி டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த ஜாயின்ட் கண்டிஷன்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸை நான் வந்து இங்கே ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிலோ லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போது ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகலை. ஆனால் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காலம் இருக்குது. ஸோ இது எதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரோமே வந்து இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற டேபிளில் எந்த ஒரு அலர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக நம்மளுக்கு வந்து இன்ஜெஸ்ட் ஆகலை. அதாவது பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷனில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அலர்ட்ஸுமே இல்லை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எந்த ஒரு வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது. ஸோ இதை நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மேனுவலாக நம்ம வந்து ஈவன் ஹப்லேருந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலமில் நம்ம ஏதாவது ஒரு அலர்ட்டை வந்து நம்ம வந்து மேனுவலாக கொடுத்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம், இன்ஜெஸ்ட் பண்ணலாம். இன்ஜெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து இதோட அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து திரும்பவும் வந்து ஈவெண்ட் ஹப்புக்கு நான் வந்து திரும்பவும் போகிறேன். ஸோ இதில் நான் வந்து இப்போ திரும்ப நான் வியூ ஈவெண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஈவெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட இதுதான் நம்மளுக்கு கடைசியாக வந்த ஈவெண்ட்டு. ஸோ இதை நான் வந்து இந்த ஈவெண்ட் பாடியை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈவெண்ட் பாடியோட ஃபுல் JSON இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக அதாவது நம்ம டெஸ்ட் ஈவெண்ட் அனுப்புறதுக்கு இங்கே வந்து சென்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலோடில் நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் பாடியை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் வந்து இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இருக்குது பாருங்கள் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பேசிக்காக இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேல்யூமே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அலர்ட் மெசேஜை நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அலர்ட்ஸில் நம்ம வந்து டெஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல. ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டை சென்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து திரும்பவும் வியூ ஈவெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம வந்து இந்த ஈவெண்ட் ஹப்லேயே பார்க்க முடியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கண்டென்ட் டைப்பில் வந்து இந்த மாதிரி application/JSON அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்குன்னா நம்ம வந்து இதை டெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் பாடியை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இங்கே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து அதை பார்க்கலாம் அந்த அலர்ட்ஸை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அலர்ட்ஸில் டெஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திரும்பவும் வந்து நம்மளோட ஃபேப்ரிக்கு போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 4 லைனை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த பர்டிகுலர் ரோ வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள். ஸோ இதோட அலர்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்ச டெஸ்ட் அலர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ரிகரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக ட்ரிகரான அந்த டைம் ஸ்டாம்ப் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரோ வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் டெஸ்ட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வார்னிங் வந்திருக்கு. ஸோ அப்போ வார்னிங் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து சென்ட் ஆகணும் கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ query எழுதிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வார்னிங் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு இமெயிலை நம்ம அமுச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள்.
இப்போ திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த query வந்து திரும்ப வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ இருக்கு. ஸோ திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்னொரு இமெயில் வந்து சென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பேசிக்கா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் queryய நீங்க வந்து அலர்ட்ஸா நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த query வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபேப்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அத ரன் பண்ணும். ஸோ இது எவ்ரி 1 மினிட் ரன் ஆகும்போது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இங்க இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு ரெக்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து சென்ட் ஆயிடும். ஸோ அதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு அலர்ட் தான் வந்திருக்கு. டெஸ்ட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இது எவ்வளோ வாட்டி ரன் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அ அ இந்த ரெக்கார்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரே அலர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நம்மளுக்கு வந்து லைஃப் லாங்கா நம்மளுக்கு வந்து அந்த இமெயில் வந்து சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். ஸோ அத வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த கீழ இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். ஸோ பேசிக்கா வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து சென்ட் ஆனதுக்கப்புறம் 1 மினிட்டுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப வந்து அதே அலர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து பேசிக்கா நம்ம வந்து பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து திரும்ப திரும்ப ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு நான் சொன்னேன்ல. ஸோ இந்த 1 மினிட் நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா, ஸோ அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அலர்ட்ட வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டோம். இமெயில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த அலர்ட் சென்ட் ஆகி 1 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா, அதே அலர்ட்ட திரும்ப வந்து சென்ட் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் லாஜிக் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஜிக் இல்ல அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ வாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம ரன் பண்ணாலுமே, நம்மளுக்கு வந்து இந்த அலர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரெக்கார்ட் வந்து செலக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி செலக்ட் ஆகிட்டே இருக்கும்போது, நம்மளுக்கு வந்து அலர்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத அன்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து இங்க ரன் பண்றேன். அப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ரோ வந்து இருக்காது. ஏன்னா, இது வந்து ட்ரிகர் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்படிதானே? நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு மேலேயே ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா, இதே அலர்ட் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செலக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அந்த அலர்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அலர்ட் வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப சென்ட் ஆயிட்டே இருக்காது. ஸோ லேட்டஸ்ட்டா ஏதாவது ஒரு அலர்ட் வந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ லேட்டஸ்ட்டா வந்து ஒரு அலர்ட் வந்திருக்கு. அது வந்து 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ 1 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா, அதே அலர்ட் வந்து திரும்ப சென்ட் ஆகாது. ஸோ அதுதான் மெயினான ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து query வந்து ரெடியா இருக்கு. ஸோ இந்த queryய வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அலர்ட்ஸ நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த query செட்ல இங்க ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? ஸோ இத நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். ஸோ இந்த செட் அலர்ட் பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் queryல இருந்து நம்ம வந்து ஒரு அலர்ட்ட நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம். நான் சொன்னேன்ல. ஸோ அதுதான் மெயினான கான்செப்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெதர் ஈவென்ட் ஹவுஸ் இதுதான் நம்மளோட சோர்ஸ், நம்மளோட KQL டேட்டாபேஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் query எவ்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல 1 மினிட் தான் இருக்கறதுலே மினிமமான ஒரு ஃப்ரீக்வென்சி. ஸோ நம்ம வந்து 1 மினிட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் query வந்து எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட்யூல் ட்ரிகர் மாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த query வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். அப்படி ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு ரோ டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இமெயில் வரணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரன் query எவ்ரி 1 மினிட் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் ஈவென்ட். ஸோ இந்த ஆன் ஈச் ஈவென்ட் இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேசிக்கா ஆன் ஈச் ஈவென்ட்னா என்ன அப்படின்னா, இங்க வந்து ஒரு ரோ வருதுல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட். ஸோ இது ரன் ஆகும்போது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரோ வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து இமெயில் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ எவ்ரி 1 மினிட்டுக்கு ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து ஒரு ரோ வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் அனுப்பணுமா, இல்ல டீம்ஸ் மெசேஜ்ல அனுப்பணுமா, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரன் எ ஃபேப்ரிக் ஐட்டம்னா ஏதாவது ஒண்ணு
நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து ரன் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டோட ஆர்கிடெக்சர் படி நம்ம வந்து ஒரு இமெயில் தான் நம்மளுக்கு வந்து அலர்ட்ஸ் நம்மளுக்கு வர மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட் மீ அன் இமெயிலை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக இந்த சென்ட் மீ அன் இமெயிலில் வந்து யாரோட இமெயில் ஐடிக்கு வரும்னா இந்த ஃபேப்ரிக் யூசர் இருக்கார்ல, ஸோ இந்த ஃபேப்ரிக் யூசரோட இமெயிலுக்கு தான் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேவ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஐட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகர் பண்ணுறதை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்குது வித்தின் ஃபேப்ரிக். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த அலர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஐட்டமை சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் டேட்டா ஆக்டிவேட்டர் நம்ம வந்து சூஸ் பண்ணலை, அதாவது க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டமோட ட்ராப் டவுனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கிரியேட் எ நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிரியேட் எ நியூ ஐட்டமை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் நேம் வந்து கேட்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக மை ஆக்டிவேட்டர்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வெதர் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து வெதர் அலர்ட் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அலர்ட்ஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு அலர்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம டேட்டா ஆக்டிவேட்டர் அலர்ட்டை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா ஆக்டிவேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டேட்டா ஆக்டிவேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரைட் சைடில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும். அப்புறம் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் எவ்ரி வேல்யூ அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஆக்ஷன் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோம்னா இமெயில். அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடிக்கு நம்மளுக்கு வரப்போகுது. அப்புறம் சப்ஜெக்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேட்டட் ட்ரிகர் நியூ ஈவெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நியூ வெதர் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஹெட்லைன் டேக் ஆக்ஷன் சூன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் வந்து இந்த சேவ் அண்ட் அப்டேட். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் அண்ட் இந்த ஹெட்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயில் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்காக வந்து இது வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவாக இருக்குன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் குவரியை வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்குது. எவ்ரி 1 மினிட்டுக்கு ரன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது வந்து வந்துச்சு அப்படின்னா அதாவது ஏதாவது அலர்ட்ஸ் வந்து நிஜமாகவே வந்துருந்துச்சுன்னா அது டிடெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து சென்ட் ஆகும். அப்படி இமெயில் சென்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எந்த ரீசன்னால நம்மளுக்கு வந்து அந்த அலர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கே சென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ரீசனும் நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைவ் ஃபீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம் ஏதாவது வந்து புதுசாக வந்து ஏதாவது அலர்ட்ஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஆட்டோ ரெஃப்ரெஷில் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து அலர்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நம்மளோட கரண்ட் டேட்டா ஆக்சுவல் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அலர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷனில் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே வே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடி பண்ண மாதிரி நம்ம வந்து மேனுவலாக ஒரு ஈவெண்ட்டை நம்ம ஈவெண்ட் ஹப்புக்கு சென்ட் பண்ணுவோம். அப்படி சென்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ 1 மினிட்டில் வந்து இது கரெக்டாக டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஈவெண்ட் ஹப்புக்கு போகிறேன். ஸோ ஈவெண்ட் ஹப்புக்கு போய்ட்டு நம்ம வந்து திரும்ப இந்த வியூ ஈவெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து அதோட லேட்டஸ்ட் வெதர் ஈவெண்ட் பாடியை நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இங்கே நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட் பாடியை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட் ஈவெண்ட்டை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேலோடில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா அலர்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த அலர்ட்ஸில் நம்ம வந்து இப்போ என்ன கொடுக்கலான்னா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அலர்ட்டை வந்து நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அலர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை சென்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வியூ ஈவெண்ட்ஸ் கொடுத்து நம்ம சென்ட் பண்ணது ஈவென்ட் ஹப்புக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து அமிச்ச ஈவெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அலர்ட்ஸ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா ஆக்டிவேட்டருக்கு நம்ம வந்து போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா ஆக்டிவேட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது டிடெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இமெயில் வந்து வரணும். ஸோ அது வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சூப்பர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அலர்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே அமிச்சது வந்து நம்மளுக்கு வந்து அலர்ட்டாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு நம்மளோட டேட்டா ஆக்டிவேட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமெயிலுக்கு போய்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இமெயில் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து அவுட்லுக்கு போகிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ பை த வே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 1:09 AM. ஸோ ரொம்ப லேட் நைட்டில் நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இமெயிலை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்த டேக் ஆக்ஷன் சூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டில் வந்து நியூ வெதர் வார்னிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மேனேஜ் ரூல் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக்கு டேரெக்டாக போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளோட டேட்டா ஆக்டிவேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது நம்மளோட அலர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பண்ண குவரி இருக்குல்ல, இந்த கேக்யூஎல் குவரி, இந்த குவரி செட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம முன்னாடி கான்ஃபிகர் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி தான் இமெயில் வரும். ஸோ அதே அலர்ட் வந்து திரும்ப இமெயில் வராது. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மெயினான இந்த ஜாயின் லாஜிக். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக நம்ம வந்து இந்த லாஜிக் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கோம், அதாவது எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி வந்து ஒரு அலர்ட்ஸை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து திரும்ப நம்மளோட வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸுக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்பேஸில் வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். டேட்டா ஆக்டிவேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக்யூஎல் குவரி செட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கேக்யூஎல் டேட்டா பேஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து நம்ம வந்து அலர்ட்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து நிஜமாகவே நம்மளோட பைப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து வருது, அதாவது ஒரு வார்னிங் வருது அப்படின்னா நம்மளோட பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட்ல வந்து அந்த அலர்ட்ஸை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து இமெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டோட ஒரு சூப்பரான விஷயம். ஸோ ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அலர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இமெயிலில் வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியல் டைமில் நம்ம வந்து இப்போ பண்ணிட்டோம். ஸோ விச் இஸ் வெரி குட். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷன் வந்து முடியுது. ஸோ அடுத்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ட் டு எண்ட் பைப்லைன் டெஸ்டிங்கை வந்து நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து முடியுது. ஸோ வாங்க அந்த டெஸ்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.